சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் யூசி செஸ்ஸில் சுற்று 4 இருந்து ஒரு கேம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா பிரக்னந்தாவுக்கும் அவக்கு சிந்தாராவ் அப்படிங்கிற கிராண்ட் மாஸ்டரும் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஓப்பனிங்கில் ஒரு சின்ன ஒரு நியூவான்சஸை அவர் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி அதை வந்து எப்படி ஒரு மிடில் கேம் ஸ்ட்ராட்டஜியாக மாற்றி அதை வின்னிங்கை கன்வெர்ட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஐடியா நமக்கு இந்த கேம்லேருந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேமில் நான் சொன்ன மாதிரி ஒயிட் வந்து ப்ரக் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ கேம் வந்து அவர் D4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து நைட் D5 அண்ட் அதுக்கப்புறம் C4. ஸோ D5 டைரெக்டாக நம்ம நிறையா பார்த்தது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் மாஸ்டர்ஸ் எல்லாருமே நைட் F6 தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் நான் பான் டு C4க்கு அப்புறம் பான் டு E6 அண்ட் தென் நைட் டு F3, நைட் F6, பின் அதுக்கப்புறம் நைட் டு C3. ஸோ நைட் C3க்கு அப்புறம் பான் டு C6. இது பார்த்திங்கன்னா ஒரு செமிஸ்லாவ் செட்டப் உங்களால் பார்க்க முடியும். சில போது நம்ம இதை வந்து குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் சொல்லுவோம். பட் ரெண்டு பக்கமும் E6 C6 வச்சோம் அப்படின்னா செமிஸ்லாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பொசிஷனில் ரொம்ப ரொம்ப ரேர் கண்டினியூஷனான குயின் D3 வந்து இங்கே விளையாடுறாரு பிறகு. அண்ட் இந்த இடத்துல வந்து ரொம்ப காமனான மூவ் E3, ஈவன் பிஷப் G5 வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆர் பாப்புலரான மூவ் இந்த இடத்துல. அல்லது E3 ஆர் ஈவன் சீடெக்ஸ் D5 கூட இந்த இடத்துல பாசிபிள். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்லோவாக வந்து விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் இங்கே குயின் D3 விளையாடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நியூ மூவாக இருக்குது. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து இது எல்லாமே ப்ரிப்பேர்டாக வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் ஐடியா. ஏன்னா இங்கே 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் நைட் பை D7 விளையாடுறாரு. ஏன்னா செமிஸ்லாவ் வந்து நான் ஏற்கனவே ஆடியிருக்கேன். நான் ஏர்லியராக நான் வந்து செமிஸ்லாவ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக பிளாக்கோட பர்ஸ்பெக்டிவ். அதுக்கப்புறம் நைட் F6 லைன் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் செமிஸ்லாவை விட்டுட்டேன். பட் எதுக்காக அதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம D3ல பீஸ் அப்பியர் ஆகும்போது அது பிஷப்போ குயினோ ஏதோ ஒன்று நீங்கள் இந்த மாதிரி வெட்டுறது தான் நல்லது. இன்ஃபேக்ட் டேட்டா பேஸில் 255 கேம் இந்த மாதிரி ஆடிருக்காங்க. பட் அவாக்கிர் சிந்தாராவ் வந்து இந்த மாதிரி விளையாடலை. இதில் என்ன பெரிய டீலா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய டீல் தான். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா குயின் இன்ட்டு C4 அடிப்பீங்க, பான் டு B5, குயின் D3 அண்ட் தென் பான் டு A6. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் சென்டரை பிடிக்கலன்னு E4 போட்டிங்கன்னா தென் C5 உங்கள் சென்டரை உடைக்கிறதுக்கான முயற்சி. சரி, E5 போட்டிங்கன்னா C4 குயின் அட்டாக் பண்ணுவீங்க. குயின் மூவ் பண்ணதுக்கப்புறம் நைட் டு D5. பிளாக் வந்து கம்ஃபர்டபுளாக விளையாடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் அவர் இந்த மாதிரி லைனுக்குள்ளே போயிருந்தார் அப்படின்னா நம்ம சான்சஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும் ஃபைட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நைட் பை D7 ஆனோடனே அவர் பிஷப் F4 போடுறாரு, A6 ஸ்லோவாக அப்ரோச் பண்ணுறாரு. இதே வேரியேஷன் தான் அவர் ட்ரை பண்ண பார்க்குறாரு. வெட்டிட்டு டேரெக்டாக 1 கோலில் வந்து B5 C6னால வரலாம். பட் A6லாம் ப்ரிப்பேர் பண்ணி வரணும்னு அவசியம் இல்லை. E4 அவர் வந்து இந்த மாதிரி ஸ்லோ பண்ணுறதுனால அவர் இந்த பானை உடைக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் சென்டரை வந்து தாக்குறாரு. ஸோ C4 இருக்குது, E4 இருக்குது, D டேக் C4, பின் அதுக்கப்புறம் குயின் டேக் C4 அண்ட் அதுக்கப்புறம் பான் டு B5. சேம் அதே மாதிரி தான் விளையாடுறாரு. பட் குயின் டு E2 திஸ் டைம் அண்ட் தென் பான் டு B4. இந்த B4 வந்து கொஞ்சம் ப்ரீமெச்சூர்டானமோ இந்த பொசிஷனில் வந்து சென்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒயிட்டுக்கு. ஸோ சென்டரை வந்து நம்ம உடையக்கூடிய முயற்சி தான் நம்ம வந்து பண்ணணும். எடுத்துக்காட்டுக்கு பான் டு C5 விளையாடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் குயின் A5 விளையாடிட்டு இந்த பானுக்கு ஏதாவது ப்ரெஷர் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் பான் டு B4 வந்து எல்லோரும் அட்வான்ஸ் பண்ணுறாரு. நைட் A4. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பனிங்கில் சொன்ன இல்லையா ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த C பான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்வர்ட் பான். அப்போ ஒயிட்டுக்கு சிம்பிளாக வந்து டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பானை டார்கெட் பண்ணாலே கேம் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிஷப் B7 போட்டு அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு. உடனே ரூக் C1 வருது, பிஷப் E7, அடுத்து நைட் டு D2. ஸோ நைட் டு D2, நைட் டு C4, நைட் டு A5 கூட வரலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நைட் C4 வந்து A5 ஸ்கொயரை கவர் பண்ணுறதுக்காக கூட விளையாடலாம். ஸோ C5 வந்து விளையாடுறாரு. ஒரு டெம்பரரியாக ஒரு பான் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம வந்து டெவலப்மெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பானை ரெக்கவர் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் நைட் டேக் C5க்கு அப்புறம் நைட் டேக் C5 அண்ட் தென் D டேக் C5. இப்போ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, இவரோட ஸ்ட்ராட்டஜியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ப்ரக்குக்கு ஆல்ரெடி ஒரு பாஸ் பான் கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஒரு பானை நம்ம சேலஞ்ச் பண்ணாலோ இல்லை இந்த ஒரு பானை சேலஞ்ச் பண்ணாலோ அடுத்த பானை வந்து வீக் ஆகிடும்ன்றது ரொம்ப நேச்சுரலான விஷயம். இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு குயின் சைடில் இருக்குது. அதுவும் அந்த மெஜாரிட்டின்றது ஒரு எக்ஸ்ட்ரா பான். ஸோ அதனால் பிளாக் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாட வேண்டியிருக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக. ரூக் C8 அண்ட் தென் பிஷப் E3 விளையாடுறாரு. இது வந்து ப்ரக்கோட மிஸ்டேக்கு. இந்த இடத்துல ஒரு லென்த்தியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் காமிக்கிறேன். எல்லாமே லாஜிக்கல் மூவ் தான். ரொம்ப புரியாத மாதிரி எதுவும் இருக்காது. C6 எப்படியும் அந்த பான் வந்து போக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது நம்மளுடைய ஃபேவரில் போகலாமே. C6 போட்டோம் அப்படின்னா பிஷப் இன்ட்டு C6. அப்போ குயின் இன்ட்டு A6 அடிக்க முடியும் நம்மளால்.
தென் பிஷப் B7 வந்து உங்களை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிஷப் டு B5 செக் கொடுக்கலாம். ஜஸ்ட் அந்த இன்பிட்வீன் மூவ் மாதிரி. இப்போ கிங் F8 விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் ரூக் டெக் C8. நீங்கள் இங்கே வெட்டினீங்கன்னா நம்ம இங்கே செக்கோட வெட்ட போகிறோம். அதனால் அதை வெட்ட முடியாது. ஸோ குயின் டெக் C8 விளையாடுனதுக்கப்புறம் தென் குயின் A5. இப்போது இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் 2 பேருக்குமே. அண்ட் எக்ஸாம்பிளுக்கு H6 விளையாடுறாங்க அப்படின்னா அந்த கேம் வந்து பெரிய பிரச்சனையில் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பிளாக் வந்து க்ரீடியாக இந்த செக் கொடுத்து நான் ரூக்கை வெட்ட போகிறேன்லாம் போக முடியாது. ஏன்னா அவங்களோட பேக் ரேங்க் வந்து கம்ப்ளீட்டாக வீக்காக இருக்குது. கிங் E2க்கு அப்புறம் குயின் ஆக்சுவலாக நீங்கள் கொண்டு போக தான் செய்யணும். நீங்கள் வந்து க்ரீடியாக போய் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மேட் ஆகிடும். பிஷப் D6 பிரில்லியன்ட் பிஷப் சாக்ரிஃபைஸ். வெட்டினீங்க அப்படின்னா குயின் D1 நைட் பிளாக்ஸ் அண்ட் தென் செக்மேட் பண்ணிடலாம். அந்த மாதிரி நீங்கள் வெட்டினாலும் கூட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு வின்னிங் பொசிஷன் அச்சீவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த பொசிஷனில் வந்து குயின் A5 விளையாடுனதுக்கப்புறம் குயின் C1 செக் விளையாடுறதுக்கு பதில் சரி ஓகே சும்மா ஒரு ரேண்டம் மூவ் பண்ணுவோமே அப்படின்னு பண்ணோம்னா தென் வி கேன் கேசல். கேசலுக்கு அப்புறம் நைட் டெக்ஸ் E4 ஆட முடியாது. நைட் டெக்ஸ் E4 அண்ட் தென் பிஷப் டெக்ஸ் E4 அண்ட் தென் ரூக் C1 இஸ் வின்னிங். ஏன் வின்னிங் அப்படின்னா திரும்ப பேக் ரேங்க் இஷ்யூ இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது C6 லைனில் இருந்திருக்கு. பட் கட்டாயமாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அங்கே கேமில் விளையாடலை. ஸோ பிஷப் E3 ஜஸ்ட்டு இந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்லி அந்த பானை வெட்டுறாரு. ஆனால் இது வந்து மிஸ்டேக்காக அமையுது. நைட் இன்ட்டு E4 பிஷப் இன்ட்டு E4 பார்த்தா இந்த பிஷப்பு இந்த பானு 4 விஷயம் அன்டிஃபரெண்டாக இருக்குது. அதனால தான் அது வந்து மிஸ்டேக்காக இருக்குது. அவருக்கு மிஸ்டேக் ஆகிறதுக்கு அதான் ரீசன். ஸோ குயின் G4 பிஷப் B7 பின் அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் B4 விளையாடுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து நம்ம குயின் G4க்கு பிஷப் B7க்கு ரூக் D1 வந்து கம்ப்யூட்டர் சொல்லுது ஃபஸ்ட்டு குயினை நம்ம வந்து கிச்சா மூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குயின் டெக்ஸ் B4 விளையாடுறாரு. ஆனால் கம்ப்யூட்டரோட பார்வையில் இந்த மூவ் பிடிக்கல. ஏன்னா உங்களுக்கு பார் மேலே போகிறது கீழே வரது உங்களால் கவனிச்சிருக்க முடியும். ஆனால் எனக்கு இந்த மூவ் ரொம்ப பிடிச்ச காரணம் என்ன அப்படின்னா, ஓகே என்கிட்ட C5ல பான் இருக்குது, நான் B பானையும் வெட்டிட்டேன், அடுத்து நான் A3 B4ன்னு வந்தால் என்ன பண்ண போகிறேன், சரி என்ன தான் இருக்கோ அதை நீ காமி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம வந்து கேள்வி கேட்கலாம். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, உன் கிங்கு சென்டரில் இருக்குது, நீ எப்படி கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணலாம். ஆனால் அது வந்து இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ குயின் C7 பான் டு F3. சிம்பிளாக நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பிஷப் E2 விளையாடணும் அப்படின்னா பிஷப் டெக்ஸ் G2 இருக்குது. அதனால தான் F3 ஃபஸ்ட்டு விளையாடுறாரு. ரொம்ப லாஜிக்கல் மூவ். ஸோ கேசல்ஸ், அதுக்கப்புறம் பிஷப் E2 பான் டு A5. பான் டு A5 வந்து குயின் அட்டாக் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் குயின் A3லேயே வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் பிஷப் C6 பிளாக் கேட் கிரியேட் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் ஃபைனலாக பிறகு கேசல் பண்ணிடுறாரு. அந்த எக்ஸ்ட்ரா பானும் அவர்கிட்ட இருக்க தான் செய்யுது. பிஷப் F6 போயிட்டு B2 ப்ரெஷர் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஐ திங்க் ரூக் B8 அந்த மாதிரி டபுள் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. பட் ரூக் டு C2 ப்ரொஃப்ளாக்டிக்காக வந்து அப்படியான்னு சொல்லிட்டு அவர் டெவலப் பண்ணி டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்து A4 பான் வந்து வந்துச்சு அப்படின்னா ஆம்பஸ் ஆன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ரூக் B1 நீ என்ன வந்து பானை வராமல் தடுக்கிறது, நானே B4 ஆட போகிறேன்னு சொல்லி ரூக் B1 ஆடுறாரு. ஸோ குயின் E5. குயின் E5க்கு அப்புறம் சிம்பிளாக குயின் C3 போட்டு ட்ரேட் பண்ணலாமா பார்க்குறாரு. சப்போஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், B இன்ட்டு C3 அண்ட் இது டபுள் பானாக இருந்தாலும் நமக்கு பிஷப் வந்து சென்டரில் ஸ்ட்ராங்காக போட முடியும். எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மூவ் வந்து H6 சொல்லுது. தென் ஐ திங்க் வி கேன் ப்ளே பிஷப் டு A6 ஃபஸ்ட். A6 போட்டுட்டு நம்ம ரூக் B6 இந்த 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 அவுட் போஸ்ட்டில் போயிட்டு நம்ம வந்து விளையாட ஆரம்பிக்கலாம். எப்போனாச்சும் நம்ம வந்து இந்த பான் வந்து வீக் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா தென் பிஷப்பை இங்கே போடக்கூட வாய்ப்பு இருக்குது. அல்லது ரூக்கை இங்கே போட்ட கூட இங்கே பிஷப்பை இங்கே போடலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆங்கரிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும். பட் குயின் F5 போகிறாரு. குயின் ட்ரேட் பண்ண விருப்பம் இல்லை. ஸோ ஏன்னா எக்ஸ்ட்ரா பான் வச்சிருக்காரு அப்படிங்கிறத தேர்ட் டைம் வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு பதில் குயின் D2 போகிறார். ரூக் ஆக்டிவேட் ஆகுது. குயின் C1 போட்டு பேட்டரியை ஃபார்ம் பண்ணி அப்படியே வச்சிருக்கிறாரு. ப்ளஸ் E2ல் ஒரு எக்ஸ்ரே இருக்குது, ஆனாலும் C2 ரூக் இருக்குது. குயின் H5 போகிறாரு. பின் அதுக்கப்புறம் பான் டு B ஃபைனலி A இன்ட்டு B3 ஆம்பஸான், அதுக்கப்புறம் A இன்ட்டு B3. ஆம்பஸான் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியலனா நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ ENPASSANT அதான் அதோட ஸ்பெல்லிங்கு. நான் உங்களுக்கு வீடியோவும் லிங்க் பண்ணுறேன். இன்கேஸ் அந்த வார்த்தையோ இல்லை அந்த கான்செப்ட் புதுசாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பான் டு H3 குயின் G6 பான் டு B4 குயின் G3 பின் அதுக்கப்புறம் பான் டு B5. ஸோ நம்ம அந்த பாஸ் பான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் பாஸ் பான்ஸை வந்து அட்வான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ பிஷப் டு D5 அண்ட் தென் கிங் டு F1. இங்கே பிஷப் டு D5 பதில் குயின் H2 செக் கொடுத்தோம் அப்படின்னா ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா கிங் F1 வளர்ந்ததுக்கப்புறம் குயின் H1 செக்கு ஆக்சுவலாக செக் கொடுத்ததுக்கப்புறம் கிங் F2 போனதுக்கப்புறம் குயின் அட்டாக்ல இருக்குது, பிஷப் அட்டாக்ல இருக்குது, உங்களுக்கு பீஸ் ட்ராப் ஆகிடும். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த லைன் வந்து பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது பிளாக்குக்கு.
ஸோ பிஷப் D5 போடுறாரு. பின் அதுக்கப்புறம் கிங் F1 பான் F5 வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டு G1 அண்ட் இன்ஃபேக்ட் இந்த பொசிஷனில் டேரெக்டாகவே C6 போடலாம். ஏன்னா நம்ம இங்கே பேட்டரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அடுத்த B6ன்னு சொல்லி போட்டுட்டு அடுத்த C7ம் போட முடியுன்றது தான் கம்ப்யூட்டரோட ஐடியா. பட் கேமில் வந்து அவர் பிஷப்பை வந்து G1ல் போடுறாரு. ஜஸ்ட் இந்த டார்க் ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. எந்த ஒரு பெரிய த்ரெட்டுமே நீ ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிஷப் E4 பயங்கரமான ஒரு ட்ரிக்கி மூவ் இது. ஏன்னா இதை நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா ஆல் ஆஃப் அ சடன் கேம் ஈக்குவல் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒயிட்டு ஆர் பிளாக் வந்து வின் பண்ணக்கூட சான்ஸ் இருக்குது. இந்த லைன் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். கேம் முடிய போகுது ஆக்சுவலாக. ஸோ F into E4 அண்ட் தென் பிஷப் F2. குயின் வந்து மூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதில் ரூக் F8 போடலாம். குயின் E2 குயின் E1 அவசியமாக ஆடணும். அப்படிலாம் பிஷப்பை நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன் போத் கேசஸ் பான் E3 இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம குயின் E1 விளையாடணும் அப்படின்னா ரூக் F8 போடுவாங்க. ஜஸ்ட் ஐடியா என்னென்னா டபுள் பண்ணுறது. நம்ம அதுக்குள்ளே குயின் பண்ணிடலாம்னு நினச்சி நீங்கள் க்ரீடியாக விளையாண்டிங்க அப்படின்னா ரூக் F8 வினிங் த கேம். இப்போது இந்த பிஷப்பை மூவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரூக்கோட பாதுகாப்பு வருமே நினச்சி நீங்கள் பிஷப்பை சும்மா மூவ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். தென் பான் டு E3. ஏன்னா இந்த பிஷப் வந்து அப்சல்யூட் பின்னில் இருக்குது. ஸோ குயின் டேக்ஸ் E3, குயின் டேக்ஸ் E3 வினிங் த கேம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான வேரியேஷன் ஆடி இருக்கிறாரு. அதனால் எக்ஸ்சேஞ்ச் வேணால் போகலாம். பட் ஆனால் கேம் வந்து போகாது. ஸோ B6 பிஷப் F4 த்ரெட்னிங் த குயின், குயின் B2 பின் அதுக்கப்புறம் பிஷப் E5 குயின் டு B3 ஃபைனலி வந்து சீட்டில் இருக்கக்கூடிய பிஷப்பை ரூக்கை வந்து வெட்டுறாரு. பட் ஆனால் என்ன சொல்கிறது, நமக்கு இருக்கக்கூடிய பாஸ்பான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால இது டசன்ட் மேட்டர். எக்ஸ்சேஞ்ச் டவுனாக இருக்கிறது இப்போதைக்கு விஷயம் இல்லை. ஸோ கிங் H8க்கு அப்புறம் பான் டு C6 போகிறாரு. பின் அதுக்கப்புறம் குயின் F4 குயின் டு C1 குயின் ட்ரைட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பாஸ்பானை தடுத்து நிறுத்துறதுக்கு நமக்கு குயின் கட்டாயம் தேவைப்படும்னு சொல்லிட்டு அவர் குயின் A4 ஆடுறாரு. அண்ட் இங்கே C7. அதே போல் இந்த பொசிஷனில் நீங்கள் B6 அட்வான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரூக் இன்ட்டு C6 ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் இஸ் பெட்டர். ஸோ C7 அதுக்கப்புறம் ரூக் G8 போனதுக்கப்புறம் குயின் C5 விளையாடிட்டு இந்த வீக் பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரிசைன் பண்ணுறாரு. 45வது மூலை அவர் வந்து ரெசிக்னேஷன் பண்ணிடுறாரு. குயிக்காக ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பிஷப் அட்டாக்ல இருக்குது. நீங்கள் பிஷப்பை எங்கே மூவ் பண்ணுவீங்க? இங்கே வைக்க முடியாது. இங்கே வைக்கலாம். பட் சம்டைம்ஸ் ஃபோர்க் இருக்கலாம். பட் ஓகே, இங்கே பிஷப் F4 வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஷப் E3. வெல் இப்போது இங்கேயும் இந்த ஸ்கொயரும் நமக்கு அட்டாக்ல இருக்குது. ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சுலபம் தான் நமக்கு இந்த பொசிஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ 2 பாஸ்பான் உங்களுக்கு தெரியும். அல்லது பிஷப்பை திரும்பவும் G3 போட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரூக்கை வந்து D1ல் போடலாம். அல்லது மேபி ரூக் C1 காமிக்குது. பிஷப் B5. ஸோ பிஷப் B5 போட்டுட்டு இந்த ரூக்கை வந்து கிச்சிச்சா மூடிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறது ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம வந்து பிஷப்பை இங்கே போட்ட பண்ணேன் ரூக் மூவ் ஆகிடும் இல்லையா? அப்போ நம்ம வந்து ப்ரொமோஷனே பண்ண தேவையில்லை ஆக்சுவலாக. ஏன்னா குயினோட கார்டு இருக்குது. நம்ம வந்து B7 ஏற்றலாம். அண்ட் அதுக்கப்புறம் பானை டேரெக்டாகவே ப்ரொமோட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பல பிரச்சனைகள் இருக்குது இந்த பொசிஷனில். அதனால தான் வந்து அவர் ரிசைன் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டிங்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ ரவுண்ட் 8க்கு அப்புறம் ரவுண்ட் 7க்கு அப்புறம் இதுதான் வந்து ஸ்டாண்டிங்ஸ். ஸோ நொதிர்பேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7வது சுற்றில் பஹாம் வந்து பீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா லீடர் போர்டில் தான் இருந்தார் டாப்பில். ஸோ அவரை வந்து பீட் பண்ணி 5 பாயிண்ட்ஸில் லீடிங்கில் போயிட்டுருக்கிறாரு. அர்ஜுன் எரிகேசி வந்து அந்த கேம் ட்ரா பண்ணதுனால 4.5ல் செகண்டு. அவக்கிர் சிந்தாரா வந்து பார்த்திங்கன்னா 4.5 செகண்ட் அகெயின். அடுத்து பஹம் மகசூதில் 4, நொதிர்பேக் கியூப் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 3.5, பிரக் 3.5, விக்கெட் ரேப் அவுட் வந்து 3, நெப்போம்னேஷி 3, அதுக்கப்புறம் ஷம்ஷிதீன் அண்ட் அரவிந்த் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் அரவிந்த் வந்து பார்த்திங்கன்னா 3rd லாஸும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஏன்னா தொடர்ந்து ஒரு ஃபியூ டோர்னமெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். பட் அஃப்கோர்ஸ் எல்லாராலையும் எல்லா நேரமும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து ஒத்துக்கிற மனப்பக்குவம் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து வெற்றியை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் கருத்து. எனிவே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க. மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.